திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் மொபைல் ஆப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தொட்டில் கட்டலை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொட்டில் கட்டுறது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடல்லாம் எப்படிமோ ரெடிமேடாகவே வாங்குறீங்க. ஆனால் இந்த மாதிரி மாடலில் தொட்டில் கட்டினா மட்டும்தான் பிள்ளைகள் நல்லா தூங்கும். ஓகேவா? அது இப்போ இந்த அவுக்குறாங்க பார்த்தீங்களா, இது வந்து கொசுவலை. இது வந்து நம்ம நார்மல் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். நீ எங்கே போயினாலும் வாங்கிக்கலாம். இது தொட்டிலுக்கு மேலே போடுறது. இதை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ வாங்க அந்த சேரீயை எப்படி மடித்து எப்படி கட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். இது ஒரு சைடு தூக்கிட்டு இந்த இதை அப்படி மடக்கி இப்படி வச்சுக்கணும். அதாவது ஒரு சைடு தூக்கியிருக்கணும். ஓகேவா? தூக்கிட்டு மடக்கணும். ஏன் இப்படி தூக்கிட்டு மடக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிள்ளைகள் வந்து தலைகீழாக கடந்த மாதிரி கடந்துடும். அதாவது எந்த சைடு நீங்கள் தூக்குறீங்களோ அதே சேம் சைடு ஆப்போசிட் சைட்லேயும் தூக்கிட்டு மடக்கிட்டு இந்த மாதிரி கட்டணும். இந்த இருக்கா இந்த தொட்டிலில் பாருங்கள், இந்த கயிறை வச்சு அதில் ஒரு முடிச்சு போடணும். ஃபஸ்ட்டு ஒரு இது இப்படி வச்சுக்கிட்டு நல்லா அதை ஒரு இறுக்கி ரவுண்டாக ஒரு இறுக்கி கட்டிட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. சரியா? இந்த அதுக்குள்ளே விட்டுட்டு ஒரு முடிச்சு ஃபஸ்ட்டு நல்லா டைட்டாக. இந்த ஒரு முடிச்சே போதும் பிள்ளைகளுக்கு. ஏன்னா அந்த வெயிட்டை தாங்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இதுவே போதும். ஓகே, தொட்டில் கயிறுன்னு கேட்டாலே இந்த கயிறும் கொடுப்பாங்க. ஸ்ப்ரிங்கு எல்லாமே செட்டாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். திரும்ப ஒரு முடிச்சு இல்லை ஒரு 2 முடிச்சு சும்மா நீங்கள் நார்மலாக உங்களுக்கு கட்டுற மாதிரி இவங்க முடிச்சு போடுறாங்க. இந்த மாதிரி முடிச்சு போட தெரியலனாலும் சும்மா நார்மலாக கட்டி ஒரு டைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆனால் இந்த மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, மெயினான வந்து அந்த மடிப்பு தான் காரணம். ஒவ்வொரு மடிப்பாக தனித்தனியாக மடிக்கணும். ஒரு சைடு ஏற்றிக்கணும், இன்னொரு சைடு ஒன்று போல் மடிக்கணும். இந்த சைடு ஏற்றி அந்த சைடும் ஏற்றி அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா தலை இருக்க பக்கம்தான் பிள்ளைகளுக்கு வந்து ஏற்றமாக இருக்கணும். ஓகேவா? அப்படியே கால் இருக்க இடம் ஃபுல்லாக அப்படியே வந்து என்னென்னா இறக்கமாக இருக்கணும். அதுக்காண்டி தான் இந்த சேலையில் ஃபஸ்ட்டு இடம் மட்டும் முனியில் மட்டும் ஏற்றிருப்பாங்க. இப்போ இந்த சைடில் அப்படியே மடக்கதை பாருங்கள், நல்லா தெரியும். அவங்க எந்த சைடு ஏற்றுனாங்களோ அதே சைடில் தான் ஏற்றுவாங்க. இந்த ஏற்றி வச்சுருக்காப்லையா அந்த அந்த முக்கை பாருங்கள், ஒன்று போல் இருக்கும். இப்படி ஏற்றி வச்சுட்டு ஒன்று போல் பண்ணிங்கன்னா பிள்ளைகள் படுக்கும் போது அந்த கரெக்டாக இருக்கா? அவ்வளோதான். இப்படி மடக்கிக்கிட்டு இப்போ ஒன்று போல் பிடிச்சிக்கிட்டு டேர்ன் பண்ணி இந்த இதில் ஒரு முடிச்சு போட்டாங்கள்ல, அதே மாதிரி சேம் முடிச்சு தான் அதுலேயும் போடுவாங்க. நல்லா கயிறை மேலே வர ஒட்டிக்கிட்டு நீங்கள் சும்மா உங்களுக்கு தெரிஞ்சாப்புல ஒரு ரவுண்டு போட்டு பண்ணிடுங்க. ஓகே, இந்த முடிச்சு மட்டும் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். தொட்டில் கட்டலாம் ரொம்ப ஈஸிங்க இப்போ உள்ள காலத்தில். ஆனால் இதை ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இப்போ ரெடிமேட் டோர் நிறையா வாங்கி எல்லாம் பண்ணுறாங்க. ஓகேவா? அதனால் ரொம்ப அளவுக்குலாம் யாருமே எதுவும் கஷ்டம்லாம் பண்ணணும். இது சும்மா அந்த எக்ஸ்ட்ராவில் கயிறு சும்மா மடக்கி வச்சுக்கோங்க. இதில் பிள்ளைகளுக்கு கீழே வந்து மேட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா யூரின் எதுவும் போனாலும் கீழே அந்த மேட்டில் வரைஞ்சிக்கிடுவோம். ஓகேவா? அதே மாதிரி அந்த மேட் எல்லாமே போட்டு கரெக்டாக பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா பெஸ்ட்டாகி போவோம். நம்ம மேலே ஸ்ப்ரிங்கு இதில் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக பிள்ளைகள் வந்து நல்லா தூங்கும். நீங்கள் நார்மலாக நீங்கள் வேறு மூங்கில் தொட்டில் அந்த தொட்டில் போட்டிங்கனாலும் பிள்ளைகள் வந்து கம்ஃபர்டபுள் தூங்காது. இதுனா இது பிள்ளைகள் அம்மா கையில் இருக்க மாதிரி அணைச்சி வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு